ஹைதராபாத் ஸ்பெஷல் கிரீன் சிக்கனா என்ன மாமா? நம்ம ஊர் ஸ்டைல்ல அம்மியில அரைச்ச மசாலா வச்சு மாப்பிள 4 ஊருக்கு மணக்க மணக்க சமைக்கிறோம், திகட்ட சாப்பிடுறோம். மாமா மஞ்சள் ரெடி. மற்ற வேலைக்கான ஜாமான்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு மாப்பிள. மஞ்சள் எடுத்து வாழலையில வைங்க. இந்த முடிஞ்சு மாமா. பொழுது சாஞ்சி வச்சு மாப்பிள, சீக்கிரம். இந்தலாம் 5 நிமிஷம். கொஞ்சம் ஆக்டிவா அந்த மாதிரி. சிக்கனுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். போருங்க. என்ன மச்சான் அரைக்க ஆரம்பிச்சோன்னா வாசம்லாம் வருது. அப்புறம் 4 ஊருக்கு மணக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வாசம் வராமலா இருக்கும். சரி அரங்க. மஞ்சத்துக்கு அதெல்லாம் வேலை முடிஞ்சுது. எல்லாத்தையும்மா. அகிலேஷு என்ன பண்ணுற? ஸ்கூல்லாம் இல்லை கிடையாதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜாலியாக இருக்கிறீங்க எல்லாரும். நம்ம படித்தப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட லீவ் இல்லையே மாப்பிள்ள. நம்ம நேரம் அந்த மாதிரி இருந்திருக்குது. நம்ம என்ன பண்ணுறது மாப்பிள்ள, சொல்லுங்கள் நீங்களே. பவுடர் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடுத்து இந்த இதெல்லாம் பச்சை மிளகா புதினாவெல்லாம் அரைங்க மாப்பிள்ள, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து. வெங்காயத்தை அலசணுமா? அலசிட்டு வந்ததுன்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இருக்குங்க, கொத்தமல்லி போகணும். புளிமாம் வெட்டின வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே போல. அடுத்ததா நம்ம பொரிச்சு எடுத்த வெங்காயம், ஊற வச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். மாப்பிள்ளை இருந்தாங்க அரைங்க. பக்கத்துலேயே இருக்கீங்களா? இருக்கிறேன்.
எல்லாத்தையும் அரைச்சிடலாம்ல? எல்லாத்தையும் அரைச்சிருங்க. இந்தாங்க. அலசி எடுத்த கோழிக்கறி, அரைச்சி எடுத்த புதினா மல்லி பச்சை மிளகா பேஸ்ட்டு, மாப்பிள்ளை அம்மியில் அரைச்சி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா கலக்கணும் மாப்பிள்ளை. ஓகே மாமா, பக்காவாக கலக்கிறோம். பொரிச்ச வெங்காயம், ஊற வச்ச பாதாம் பிஸ்தா முந்திரி அரைச்ச பேஸ்ட்டு. மாமா அதை அரைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. போடுங்க. இப்போ அப்படி மணக்குதே மாமா. இன்னும் சமைச்சு இன்னும் பாருங்க மாப்பிள்ள, சமைக்க ஆரம்பிக்கும் போது என்ன மனம் மணக்கும்னே. சுத்தமான வீட்டு தயிர் ஊற்று மாமா, ஊற்று மாமா, போட்டணும் மாமா மிக்சிங்க. அம்மியில் அரைச்சி எடுத்து வச்ச மசாலா, கல்லுப்பு. மாப்பிள்ள நல்லா கலக்குங்க மாப்பிள்ள, நல்லா மசாலா ஏறணும், உப்பு ஏறணும் இதில். எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாரு மாமா, மாப்பிள்ளை எப்படி கலக்குறன்னு மட்டும் பாருங்க. நல்லா கலக்குங்க மாப்பிள்ள, அப்படிதான். எவ்வளோ நேரம் மாமா வரணும்? அது 1 மணி நேரம் ஊறணும் மாப்பிள்ள. இந்த ஊற வச்சுருவோம். ஆயில் ஊற்றிட்டு தாளிப்பை போட்டு என்ன சட்டை காயுது, எண்ணெய் ஊற்றுங்க. வீட்டில் விளைஞ்ச எள்ளுலேருந்து எடுத்த சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை வகை, மாப்பிள்ள அந்த சிக்கன் எடுங்க. அம்மியில் அரைச்ச மசாலாவில் ஊற வச்ச கோழிக்கறி, ஒரு நல்ல சட்டையை போட்டு எங்களுக்கு குதிச்சாமல் பரவாயில்ல. உங்கள் சட்டை போட்டு தானே வர சொன்னாங்க. நாங்களும் எடுப்போம்ல. வாழைங்க வாயேன், வெந்துட்டான்னு பாருங்க. அதுதான் நீ கூப்பிட்றவா. சும்மா வேற லெவலில் ரெடியாக இருக்கு மாமா நம்மளோட க்ரீன் சிக்கனு. ஆமாம் மாப்பிள்ள, செம்மையாக வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் மாப்பிள்ள. தகட்ட சாப்பிட்றோம். ஆமாம் மாப்பிள்ள. பொறுமா இலையில செய்யுங்க. நல்லா அள்ளி வை மாமா சாப்பாட்டை. உனக்கும் வச்சா தண்ணி நல்லா கறியா அள்ளி வை மாமா. நல்ல கறியாக இருக்கு மாப்பிள்ள, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மாப்பிள்ள. சாப்பிட்றோம். இன்னும் வெறும் கிரேவியாக வச்சுட்டு கறி இருக்குன்ற, கறி வை மாமா. அப்படி வைங்க. செம்ம டேஸ்ட்டு பா. எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறேன், வெறும் மிளகா மாவு மட்டுமே போட்டு கருக்குறாங்க மாமா. ஐவேஸ் சாப்பாடு எப்படா இருக்கு சஞ்சனா? நல்லா இருக்கா?
ஹைதராபாத் சிக்கனை வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் அம்மியில் அரைச்ச மசாலா வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சும்மா அள்ளுதுங்க. பேசுறதுக்கெல்லாம் டைமே கிடையாது. நான் சாப்பிட போறேன்ப்பா.